அதில் என்னோட நிலைப்பாடு இந்த சிறப்பு வாக்காளர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் எதிர்க்கிறேன். வட இந்திய குடிகள், வட இந்திய உழைப்பாளர்கள் இங்கே வர்றாங்க, அவங்களுக்கு வேலை கொடு, அவனுக்கு அரிசி எதை கொடுக்குறேன்றா கொடு, ஆனால் வாக்குரிமை கொடுக்கூடாது. எங்களுடைய நிலைப்பாடு. ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த வாக்குரிமையை நீக்குவேன். மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன், காங்கிரஸ் கூட போட மாட்டான். இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக வந்துடும். தெரியல, என்னைய கூப்பிடாது, அங்கே போயும் பயன் இல்லை. ஏன்னா இல்லை, அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவங்க கூப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது அங்கே போய் ஒன்றும் பயன் இல்லை. இங்கேயே அதிமுக ஆதரிக்குது, ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறதுனால. சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான், அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு சொன்னால் அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான். அவங்க சொல்லும்போது இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னாங்க. அவங்க ஆட்சியில் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும், அதிகமாக இருக்கிறது போய் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க. அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். அது 150க்கு மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கோம். இப்போ என் தங்கச்சி திருநெல்வேலியில் போட்டிடுறாங்க, இவன் என் மகன் மருத்துவர் சரண் பாளையங்கோட்டையில் போட்டிடுறான். அதாவது ஒன்று அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வர்றேன். February 7ஆம் தேதி மாநாடு, பெரிய மாநாடு நடத்துது நாம் தமிழர் கட்சி. அதில் மொத்த வேட்பாளரையும் அறிவிச்சு ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்போ விசாரணை நடக்கலை. விசாரணை தொடங்கும்போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து, தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்கிறது கேளுங்க. இப்போ அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சிடுறேன், அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துட்றேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும்? யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்லை, என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம். அப்போ யார் காரணம்? அப்போ காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்போ விசாரணை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கேன். நான் செய்யறது சரியா இருக்கா இல்லையா அதாங்க இருக்கு. தண்ணீருக்கு மாநாடு போடுறேன், தண்ணீர் பேசுவோம் உங்க கூட. 15ஆம் தேதி நான் தண்ணீராக இருந்து பேசுவேன். நான் என்ன சொல்கிறேன், நடிகனை நேசிக்கிறவன் என் ஆள் இல்லை, அங்கிட்டு போ. நாட்டை நேசிக்கிறான்ல அவன் என் ஆள், இங்கிட்டு வா. புரியுதா? வாவு சிதம்பரனாருங்கிற என் பாட்டேன், பாரதியார் பாட்டேன், தேவனை பாவானர் என் தாத்தேன். இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்தில் ஒரு திரைக்கவர்ச்சியில் ஓடுறது ஒரு அசிங்கம்தான், ஒரு அவமானம்தான். ஆனால் அதை என்ன பண்ணுறது? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். பேசிட்டுருக்காங்க அந்த மாவட்ட செயலாளர் புசியானந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை? அது அப்புறம் அது நீங்கள் சொல்லக்கூடாது, சிபிஐ விசாரித்து சொல்லணும். சிபிஐ விசாரித்து சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குதில்ல, விசாரித்து சொல்லணும். இப்போ புசியானந்து முன்பிணை கேட்குறாரு, எஃப்ஐஆர் போட்டவுடனே முன்பிணை கேட்குறாரு, ஆன்டிசிபேட் கேட்குறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறினவுடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில் வந்துட்டார். அப்போ சிபிஐ விசாரித்து தான் பாதுகாக்கலாம். நான் கேட்குறது நீங்கள் முன்பிணை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெறுவீங்க? சிபிஐ விசாரிக்குதா பாதுகாக்குதா? அப்புறம் நீங்க கடைசியா பார்ப்பீங்க. சிபிஐக்கு நீங்கள் அந்த வழக்கை கொண்டு போகிறத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில் வச்சுருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணலாம். நீங்கள் வேணால் எழுதி வைங்க. வரலை அப்படின்னா
என்னென்ன பாஜக கூட்டணிக்கா ட்ரம்போட வெளியில் இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி வச்சுக்கங்க. நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. தம்பி விஜய் அங்கே வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலில் தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது அந்த குற்றத்தில் இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்மந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின்கிட்ட கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமாக வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில் மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல்